ஹலோ மக்களே, திஸ் இஸ் விஜய் நாஃபா. சினிமா பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. ஏன்னா வெறும் கமர்ஷியல் மசாலா படங்கள் மட்டும் கொடுக்காம ஸ்டீரியோடைப்ஸை உடைக்கக்கூடிய படங்கள், சொசைட்டிக்கு நல்ல கருத்துள்ள படங்கள்லாம் தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போலாம் மக்களுக்கு தியேட்டர் போய் படம் பார்க்கறதை விட ஓடிடியில் பார்க்கறது ரொம்பவே பழக்கமாயிடுச்சு. ஆனா அதை உடைக்கிற விதமா புதுசா ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் ஹிட் ஆகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அண்ட் இன்னும் என்ன படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஓடுற வரையும் தான் ஒரு 50 நாளோ 100 நாளோ 100 நாள் வந்துச்சுன்னா அது ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக பழைய படங்களை திருப்பி தேட்டரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது இந்த ரீரீல்ஸ் கல்ச்சர் மூலமா. ரீரிலீஸ் ஆன படங்கள் என்ன பெருசாக ஓட போகுது, ஏற்கனவே தேட்டரில் பார்த்துருப்போம், பத்ததுக்கு டிவியில் வேற பார்த்துருப்போம், இதெல்லாம் மக்கள் திருப்பி போய் தேட்டரில் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் மக்களிடையே ரீரிலீஸ்க்கான வரவேற்பு அபாரமாக இருந்திருக்கு. தனுஷ் அவர்களோட 3 மூவியில் ஆரம்பிச்சு விண்ணை தாண்டி வருவாயா, மயக்கம் என்ன, கில்லின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் நின்றுக்கிட்டே போகுது. ஹாலிவுட் பொறுத்தவரையும் இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக தான் இந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத 2 விதமாக பார்க்கலாம். இப்போ வர படங்கள்லாம் ஃபேன்ஸை வந்து பெருசாக எதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது, மூவியில் வந்து கதையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மூவி வந்துச்சுன்னா குடும்பத்தோட போய் பார்ப்பாங்க, திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய தரமான படங்கள் வந்தது. ஆனால் இப்போ வர பெரும்பாலான படங்களோட விமர்சனங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ப்ரோ ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான், அப்படிதான் இருக்கு. இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கொண்டாட தவறிய படங்களை இப்போ மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அன்பே சிவம். அன்பே சிவம் ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா ஓடல, அது ஒரு ஃபிளாப் தான் கமர்ஷியலி. ஆனா இப்போ அது ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்து அதுல வர ஒவ்வொரு சீனுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இன்னொரு எக்ஸாம்பிள் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட 3 மூவி. அதுவுமே வந்து ரிலீஸ் ஆன டைம்ல பெருசாக பேசப்படல. ஈவன் தான் கொலவெறி சாங் ஹிட் ஆனாலுமே மூவி வந்து கொஞ்சம் ஃப்ளாப் மூவி தான். ஆனால் இப்போ நிறைய 90s அண்ட் 2K கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லவ் மூவி அப்படின்னா அது 3 தான். இதை பற்றி சோஷியல் மீடியாஸில் உள்ள மூவி கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள படங்கள்லாம் வந்து திருப்பி பார்க்கக்கூடிய படங்கள்லாம் எதுவுமே இல்லை. முதல் படத்தில் வந்து கதையே இல்லை, ஒழுங்கான சாங் இல்லை, சரியான மியூசிக் டைரக்டர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஆக்ஷனோ லவ்வோ காமெடியோ எதுவுமே இல்லை, டார்க் ஹியூமருன்ற பேரில் அநாகரிகமான கருத்துக்களை தான் பதிவு பண்ணுறாங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ் கூட 96 சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்திருக்கியா, செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே 60 வயசு கிழவ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நல்ல சினிமா அழிவு நோக்கி போகிறதுக்கான காரணங்களாக சொல்கிறாங்க. ஒரு படத்தோட கதை நல்லா இருந்தாலும் நம்மளும் அந்த படத்தோட எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும். அந்த படத்தோட வெற்றிக்கான காரணமாகவும் அதுதான் அமையும். இதை புரிஞ்சுக்கிட்ட தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாஸ்டால்ஜியா அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இந்த ரீரிலீஸ் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ இப்போ வர மூவிஸ்லாம் நல்ல கதை இல்லையா, இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் வந்து நல்ல தரமான படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய முற்போக்கு சிந்தனைகள் உள்ள படங்கள் இப்போ இருக்க தமிழ் டேரக்டர்ஸ் கொடுத்துட்டு தான் வராங்க, அதையும் யாருமே மறுக்க முடியாது. இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் மூலமா பெரிதும் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தான். ஏன்னா நிறைய ஸ்மால் பட்ஜெட் படங்கள் எடுத்து முடிச்சுமே வந்து தியேட்டருக்கு வராமல் இருக்கு. அதுக்கு காரணம் இப்போ வர ரீரிலீஸ் படங்களுக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸ் கூட ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் ஓனர்ஸ் லாப கணக்கை மட்டும் பார்க்காம ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்க்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தா நிறைய நல்ல படங்கள் மக்கள் பார்வைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்து இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்லாம் வந்தாலுமே குவாலிட்டி வின்ஸ். யார் நல்ல தரமான படங்களை கொடுக்குறாங்களோ அதுதான் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, தான் கொடுக்குற காசுக்கு எது வர்த்துன்னு நினைக்கிறாங்களோ அந்த படத்துக்கு தான் போவாங்க. அடுத்து என்னென்ன படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தலையோட மங்காத்தா, தளபதியோட குஷி, காதலுக்கு மரியாதை, யாரடி நீ மோகினி, சிவா மனசுல சக்தி, 96 அண்ட் இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல ஆட் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த படத்தை சொல்வீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? தென் பை பை ஃப்ரம் நாஃபா. Take care.